இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதே மாதிரி ரீசெண்டா நடந்த குரூப் 4ல இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க. இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2லயும் இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்லயும் இதே மாடல் சம் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஒரு சம் பார்த்தாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கொடுத்தாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ பாருங்க, ஒரு எண்ணின் மதிப்பை முதலில் 40% அதிகரித்து பின்பு 40% குறைத்தால் அந்த எண்ணில் ஏற்படும் மொத்த சதவீத மாற்றம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ இந்த மாடல் சம் பார்த்தோம்னா இது எண்ணுக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு பிளஸ் ஒருவருடைய வருமானம் எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100. இங்க எக்ஸ் அப்படிங்கிறது 40. சோ 40 இன்ட்டு 40 வகுத்தல் 100. 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 4 இன்ட்டு 4 16. எப்பவுமே ஒரு எண்ணை சேம் பெர்சன்டேஜ் அதிகரிச்சு சேம் பெர்சன்டேஜ் குறைச்சாலும் சரி, இல்ல சேம் பெர்சன்டேஜ் குறைச்சு சேம் பெர்சன்டேஜ் அதிகரிச்சாலும் சரி, அது நஷ்டம் தான், மைனஸ் தான் வரும். சோ இதே கொஸ்டின்ல கேட்பாங்க, அதாவது ஒரு எண்ணின் மதிப்பை டேஷ் பெர்சன்டேஜ் அதிகரிச்சு டேஷ் பெர்சன்டேஜ் குறைத்தால் லாபமா நஷ்டமா கேட்பாங்க, அது நஷ்டம். சோ எத்தனை பெர்சன்டேஜ் கேட்டாங்களா, சோ எத்தனை பெர்சன்டேஜ், 16% நஷ்டம். ஓகேங்களா, மைனஸ் 16%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் மதிப்பை 50% அதிகரித்து பின்பு 50% குறைத்தால் இந்த எண் ஏற்படும் மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. சோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சோ இதே மாடல், அதாவது இதே எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் பேட்ச்ல இந்த சம் கேட்டிருக்காங்க. இந்த சம் ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேட்ச்ல இந்த சம் கேட்டிருக்காங்க. சோ இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.